திருமணத்துக்கு பார்த்தீங்கன்னா, லக்னத்துக்கு வந்து 7ஆம் அதிபதி திருமணம் களத்திர ஸ்தானம். இப்போ 7ஆம் அதிபதி வந்து கெடக்கூடாது. ஒரு ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி நீசமாவோ, வக்ரமாவோ 6, 8, 12 மறையக்கூடாது. 7ஆம் அதிபதி ஒரு சுபகிரக சாரத்திலேயோ, ஒரு 5, 9, 4 இந்த மாதிரி லக்னத்திலேயோ இந்த மாதிரி இடத்துல இருந்துச்சுன்னா, விரைவில் திருமணம். 7ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா, ஒரு 25 வயசுக்குள்ளேயே திருமணம் ஆயிரும். அதே 4ல் இருந்தாலும் வரக்கூடிய மனைவி வீடு, வாகனம் இந்த மாதிரி சொத்து சுகம் உள்ள மனைவியாக ஈஸியாக அமையும். 7ஆம் அதிபதி நீசம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, திருமணம் வந்து தள்ளிக்கிட்டே போகும். அந்த யோகத்தோட சாரத்தில் இருக்கணும், பார்வை நல்லா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. நீசமாகி 6, 8, 12 மறைஞ்சிருச்சு, ராகு கேதுவோட சேர்ந்துருச்சுன்னா அவங்களுக்கு வந்து இரு திருமண யோகம் தான். முதல் திருமணம் நிலைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதுவுமே வந்து அவங்களுடைய யோகாதிபதி 5ஆம் அதிபதி நல்ல சாரத்தில் 9ஆம் அதிபதி சாரத்துலையோ இருந்துச்சுன்னா தப்பிச்சுக்குவாங்க. மன வாழ்க்கை கொஞ்சம் ஸ்மூத்தாக போகும். இதே 7ஆம் அதிபதி வந்து வக்கரமாக இருந்துச்சுன்னா பொண்ணு பார்க்குறது மாப்பிள்ளை பார்க்க போகிறப்பயே வந்து தள்ளிக்கிட்டே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல எந்த பொண்ணை பார்த்தோமோ அதே பொண்ணை திருமணம் படிக்கிற மாதிரி நிலை வரும். மன வாழ்க்கையில் இப்படி தான் பிரச்சனைகள் வரும்.